தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் 52ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதாவது தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியன் ஆகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலுக்கு ஒப்புவிட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் தான் இந்த 52ஆம் சங்கீதம். 1ஆம் வசனத்திலே, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? என் அன்புக்குரியவர்களே, பொல்லாப்பில் பெருமை பாராட்டக்கூடாது. அதைத்தான் அங்கே வேதம் சொல்கிறது. வசனம் எரேமியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொல்லாப்பு பேசவே கூடாது. அதான் வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொல்லாப்பு பேசக்கூடாது. நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் அங்கே வேத சங்கீதம் சொல்லுகிறது நமக்கு. 52ஆம் சங்கீதத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பிரியமானவர்களே, அடுத்தபடியாக அங்கே சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். 3ஆம் வசனத்திலே, நன்மையை பார்க்கிலும் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பொய் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் கூட பொய் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அதைத்தான் நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே, அவர்கள் மெய்யை, எரேமியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவர்கள் ஏகிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரம் செய்ய உழைக்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, பிறப்பிலிருந்தே அநேகர் பொய் பேசியே வளர்ந்துருக்காங்க. அவங்க பேசுறது, வாயிலிருந்து வரதெல்லாம் பொய்யா பேசுவாங்க. மெய்யை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் அங்கே அவர் பொய்யை விரும்பாத தேவன், அவர் நன்மையை விரும்புகிற தேவன். அதான் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல, நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக 52ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இதோ 6ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்திலே, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தேவனை பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய செல்வத்தை நம்புறாங்க. நான் சம்பாதிச்சது, என் வீடு, என் சொத்து, நத்திங், எல்லாம் ஆண்டவருக்குரியது. அதான் தேவனுடைய பலனை தேவன் கொடுத்ததுன்னு எண்ணாம தன்னுடைய பலன், அதான் வசனம் சொல்லுது, தன் பலனாக, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தேவன் தான் நமக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொல்ல வேண்டும். 8ஆம் வசனத்திலே, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையமான ஒளிய மர கன்றுகளைப் போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஐ ட்ரஸ்ட் இன் காட் அன்ஃபெயிலிங் லவ். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுற, ஐ ட்ரஸ்ட் இன் காட், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்னென்றைக்கு நம்பி இருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி இருக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ப வேண்டும். நீ மனுஷனை நம்பிதான் நம்ம எல்லாரும் ஏமாந்து போகிறோம், வெட்கப்பட்டு போகிறோம். கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். கர்த்தரை நம்புறவர்கள் செழித்திருப்பார்கள். அவர் சொல்றாரு, தேவனுடைய கிருபை என்னென்னைக்கு நம்பி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ ட்ரஸ்ட் இன் காட் அன்ஃபெயிலிங் லவ் ஃபார் எவர் அண்ட் எவர். 9ஆம் வசனத்திலே, நீரோ இதை செய்தீர் என்று உம்மை இன்னென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே, யுவர் நேம் இஸ் குட். பிரியமானவர்களே, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபார் வாட் யூ ஹேவ் டன் ஐ வில் ஆல்வேஸ் பிரைஸ் யூ.
in the presence of your faithful people, and I will hope in your name, for your name is good. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். அதைத்தான் செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பணும், அவருடைய நாமத்திற்கு காத்து. இந்த சங்கீதம் சொல்லுது என்னன்னா, அதாவது கேடு செய்யறவனுக்கு, பொல்லாப்பு செய்யறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். 5ஆம் வசனத்துல பொய் பேசுகிறவன், பொல்லாப்பு பேசுகிறவன், கேடு செய்யற எல்லாவனுக்கு ஆண்டவர் சொல்ற அந்த காரியம் 5ஆம் வசனத்துல, தேவன் உன்னை என்னென்றைக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி உன் ஜீவனுள்ள தேசத்துல இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் நம்ம எச்சரிக்கிறது. பொல்லாப்பு செய்யறவன், கேடு செய்யறவன், பொய் பேசுறவன், அவனுடைய நிலைமை இதுதான். ஆகவே ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.